இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். போன வீடியோவில் தாவா என்ற முஸ்லிம்களின் மதமாற்று சூழ்ச்சியை பற்றி பேசியிருந்தோம். அதில் வந்த ஒரு சில நிமிட வீடியோவிற்காக காப்பிரைட் கிளைம் கூட கொடுக்காமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து மொத்த வீடியோவையும் முடக்கியிருக்கிறார்கள் யூடியூபிலிருந்து. அந்த வீடியோவில் கூகுள் என்பவர் அனஸ் என்று பெயர் மாற்றம் செய்து இஸ்லாமியனாக மாறி இருப்பதையும் எப்படி தாவா செய்து மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பேசியிருப்பார். அதை நான் என் வீடியோவில் ஆதாரமாக வைத்து பேசியிருந்தேன். அந்த வீடியோ வருவது என்னவோ 3 நிமிடம்தான். அந்த ஒரு காரணத்திற்காக முழு வீடியோவையும் தூக்கும்படி செய்திருக்கிறார்கள். காப்பிரைட் கிளைம் என்பது அவர்களுடைய வீடியோவை நாம் உபயோகப்படுத்தியிருந்தால் அதிலிருந்து அவர்களுக்கு பணம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்பது என் முழு வீடியோவையும் யூடியூபிலிருந்து நீக்குவது. அவர்கள் நினைத்திருந்தால் காப்பிரைட் கிளைம் மட்டுமே கொடுத்திருக்கலாம். முழு வீடியோவையும் முடக்க தூக்குவதற்கு என்ன காரணம்? வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? நாம் இஸ்லாத்தில் இருக்கும் உண்மைகளை பேசுகிறோம், வெளியில் சொல்கிறோம் என்ற பயமும் கோபமும் தான். 90 நாட்களுக்கு நான் அப்லோட் செய்த தாவா பற்றிய வீடியோ சேனலில் இருக்காது. அதிக மக்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். அதனால் நான் அந்த வீடியோவை ரீஅப்லோட் செய்வேன். இஸ்லாம் பாசிச கொள்கை கொண்டதுன்னு நான் பல தடவை சொன்னதுண்டு. அவர்களால் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் முகமது காலத்தில் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. என் முகத்தை காட்டியோ அல்லது என்னுடைய அடையாளத்தை காண்பித்தோ வீடியோ வெளியிட்டால் என்னை இவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். கோழைகள். இஸ்லாமிய பச்சசங்கிகள் வெளிப்படையாக மத வெறுப்புகளை பரப்பலாம், மதமாற்றம் கூட செய்யலாம். அதை பற்றி நாம் விமர்சித்து பேசினால் நம் குரவிலையை நசுக்கும் வேலையைத்தான் பார்ப்பார்கள். இந்த காட்டுமிராண்டி கூட்டம் என் சேனலை முடக்கி என் பேச்சுக்களையும் விமர்சனத்தையும் தடுக்க நினைக்கிறார்கள். ஒருபோதும் உங்களால் அப்படி செய்யவே முடியாது. என் சேனலை பார்க்கும் தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள். மறுபடியும் நான் தாவா பற்றிய வீடியோவை ரீஅப்லோட் செய்கிறேன். உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். என்னுடைய வீடியோவை முடக்க காரணமே அதிகம் பேர் இதை பார்க்கக்கூடாது, நான் சொல்வதை கேட்கக்கூடாது என்பதால் தான். அப்படி தெரிந்து கொண்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்ற பயம்தான். அவர்களால் அப்பாவி மக்களை மதமாற்றம் செய்ய முடியாது என்ற ஒரே காரணம்தான். பாசிச இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராய் நிற்கும் அனைத்து குரல்களையும் நசுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கண்டு என்றைக்கும் நான் அஞ்சுவதும் இல்லை, அஞ்சப்போவதும் இல்லை. உங்களுடைய ஆதரவு எனக்கு மிக முக்கியமானது. உங்களுடைய உதவியினால் மட்டுமே பாசிச இஸ்லாமின் முகத்திரையை கிழித்து தொங்கவிட முடியும். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் தோழர்களே. நன்றி.